சரி, மூன்றாவதாக நீங்கள் இந்த ஆண்டவர் சொன்ன அத்தனை வாக்குத்தத்தங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால், வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் வேத வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது நீங்கள் வாக்குத்தத்தங்களை முழுவதாக பெற்றுக்கொள்ள முடியும். உபாகமம் 28வது அதிகாரத்தில் தான் ஏகப்பட்ட வாக்குத்தத்தங்கள் வாலிபர்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. ஆனால் வாலிபர்களுக்கு அது எங்கே இருக்குன்னு என்ன பண்ண நிறைய வாலிபர்களுக்கு தெரியலை. நீ போகும்போது ஆசீர்வதிக்கப்பட்டா வரும்போது ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப. எவ்வளோ வாக்குத்தத்தங்களை கர்த்தர் வாலிபர்களுக்கு கொடுத்துருக்காரு தெரியுமா? ஆனால் வாலிபர்களுக்கு அது என்ன பண்ணுறதில்ல, சுத்தமாக என்ன பண்ணுறதில்ல, அதை நினைத்து கூட பார்க்கறதில்ல. இன்னும் அநேக வாலிபர்களுக்கு இந்த வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்கிறாரு. ஆனால் இந்த வசனங்களுக்கு கீழ்ப்படிந்தால் இந்த வாக்குத்தத்தங்களை நம்ம என்ன பண்ண முடியும், சுதந்திரித்து கொள்ளப்பட முடியும் என்று ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அநேக வசனங்களை நம்ம கேட்குறோம், அநேக வசனங்களை நம்ம படிக்கிறோம், காதுகளை கேட்குறோம். நம்ம கீழ்ப்படிதல் எவ்வளவா இருக்கிறது யோசிச்சு பாருங்க. நம்ம கீழ்ப்படிதல் எவ்வளவா இருக்கிறது. நம்ம யோசுவாவுடைய புத்தகத்தில் நம்ம பார்ப்போமானால் ஆண்டவர் சொல்கிற காரியத்தை நீங்கள் அதை கூட ஆண்டவர் வெளிப்படுத்தி அந்த வசனத்தை அந்த ஞாபகப்படுத்தினார். இந்த காலையில் நான் படிக்கும் போது நிறைய சத்தியங்களை நான் கூட தெரிந்து கொண்டேன். யோசுவா புத்தகம் 1 அதிகாரத்தில் 1 வசனத்திலேருந்து யாராவது ஒருத்தவங்க படிங்க. நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்திற்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். வனாந்திரமும் இந்த லீபனோனும் தொடங்கி ஐபராத்து நதியான பெரிய நதி மட்டுமுள்ள ஏத்தியரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாயிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலன் கொண்டு திடமானதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். நீ என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமானதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இது எழுதி இருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். போதும். இந்த வசனங்களை பார்க்கும்போது கர்த்தர் ஏராளமான வாக்குத்தத்தங்களை ஜோசுவாக்கு கொடுத்து ஒரே ஒரு கட்டளையை மட்டும் கொடுக்கிறாரு. இந்த நியாயப்பிரமாண புத்தகத்தை, இந்த பைபிளை நீ உன்னுடைய வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளை எல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டு இருந்தால் இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட அத்தனை வாக்குத்தத்தத்தின்படி நான் உன்னோட கூட இருப்பேன்னு சொல்லி ஜோசுவாக்கு மிகப்பெரிய வாக்குத்தத்தத்தை என்ன பண்றார் ஆண்டவர். அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்து நீ திடன்கொள், நான் மோசையோட இருந்தது போல உன்னோட கூட இருக்கிறேன்னு சொல்லி அவர் அனுப்புகிறாரு. இந்த தனி ஒருவனாகிய இந்த ஜோசுவா அந்த முழு தேசத்திற்கும் இஸ்ரவேலை பிரித்து அவங்க இடத்தை கொடுத்தவனாய் மிகப்பெரிய ஞானத்தை அவன் பெற்றுக்கொண்டான். ஒரு மனுஷன் வேத வசனங்களுக்கு கீழ்ப்படிந்தால் அவனுக்கு தேவனால் கொடுக்கப்படுகிற ஞானம் அவனோடு கூட இருக்கிறது. அந்த ஞானம் நமக்கு போதும், எல்லாவற்றையும் நம்ம சுதந்திரித்து கொள்ள முடியும். ஆனால் நம்ம அதை படிக்கிறோம், பார்க்குறோம். சில பேர் அதில் விழுந்து அதிலே தூங்கிடுறாங்க. சில பேர் பார்த்துருக்கீங்களா, பைபிள் படிச்சுட்டு இருக்கும் போது அவங்களுக்கு என்ன பண்ணும், தூக்கம் அதிகமாக வரும். அப்போ தூக்கத்தின் பிசாசு ஆளுகை செய்கிறதுன்னு அர்த்தம். அப்போ அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், கீழ்ப்படிவதற்கு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு கொடுக்க வேண்டும். நீங்கள் கீழ்ப்படிவதற்கு விட்டு கொடுக்க வேண்டும். அதாவது நிறைய கிரியைகளை பார்க்கிறோம், கீழ்ப்படிதலே என்னது பிரதானம் என்று வேதம் சொல்லுகிறது. வேத வசனத்துக்கு எத்தனை பேர் கீழ்ப்படுகிறீங்க? எத்தனையோ முறைகள் பாஸ்டர் அம்மா ஐயா சொல்லியிருப்பாங்க, நீங்கள் டிவி பார்க்கக்கூடாது, சினிமா பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் வீட்டில் போய் என்ன தான் பார்ப்போம், சீரியலை பார்த்துட்டு தான் நம்ம தூங்குவோம், ஒரு படத்தை பார்த்துட்டு தான் தூங்குறது. நிறைய பழக்கங்கள் இருக்குது. சினிமா பாடல்களை செல்ஃபோனில் வைத்திருக்கிறோம். ஏன் வச்சுருக்கோன்னே தெரியல. செல்ஃபோனையும் வச்சுருப்போம், அதில் தான் பைபிளையும் வச்சுருப்போம்.
செல்போனில் பாட்டும் கேட்போம், யூடியூப்பில் படமும் பார்ப்போம், அதில் தான் பைபிளும் பார்ப்போம். அப்போ அசுத்தமான இடத்துல பரிசுத்தம் இருக்க முடியுமா? அப்போ நீங்கள் செல்ஃபோனில் ஒரு அசுத்தமான பாடல்கள் படத்தையும் வச்சுருக்கிறீங்க, அந்த செல்ஃபோனையே நீங்கள் பைபிளும் படிக்கிறீங்கன்னா அந்த வசனம் எவ்வளோ உங்களுக்கு கிரியை செய்யும் யோசிச்சு பாருங்கள். அப்போ ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படியலைன்னா முழு காரியம் என்ன பண்ணிடுது? கரப்ட் ஆகிருது. அதை நம்ம நல்ல ஒரு சாட்சிகளை கேட்டோம். வெண்ணிலா சாட்சி சொல்லும் போது சொன்னாங்க, ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால், இருதய கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசிப்பேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, சிங்கிள் வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தார்கள் என்று வெண்ணிலா சொன்னான். அப்போ அந்த ஒரு வார்த்தை கீழ்ப்படித்ததுனால முழு வாழ்க்கையும் மாறிவிட்டது, முழு வாழ்க்கையும் மாறிச்சு. அந்த ரட்சிக்கப்படும் போது எத்தனை வயசு? 19 வருஷத்துல உள்ள அத்தனை பாவங்களும் அன்னைக்கு மன்னிக்கப்பட்டிருக்கிறோம். 19 வருஷத்துல உள்ள அத்தனை சாபங்களும் மாறி இருக்கும். 19 வருஷத்தையும் சேஞ்ச் பண்ணது ஒரே ஒரு சிங்கிள் வார்த்தை. அந்த வார்த்தை பைபிளில் உள்ள வார்த்தை. அதனால தான் நம்ம சொல்றோம், வேதத்தில் உள்ள ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் உள்ள எல்லா வசனங்களும் வல்லமை உள்ளது. அந்த வசனங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தீர்கள் என்றால் இதுல சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் உங்களுக்கானது. ஆனா அதை மட்டும் நம்ம என்ன பண்றது இல்லை, கீழ்படுகிறது இல்லை. நான் சொன்ன மாதிரி டிவி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவோம், அங்கே போய் அதை தான் பார்த்துட்டு இருப்போம். போடக்கூடாதுன்னு சொல்லுவோம், அதை தான் என்ன பண்ணுவோம், செஞ்சுக்கிட்டு இருப்போம். கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, அதை கோபம் வந்தால் பேசிடுறோம், மற்ற நேரம் பேசுறது இல்லை. இப்படி நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்குது, மேலும் பள்ளமாக போயிட்டு இருக்குது. இந்த வாழ்க்கையை ஆண்டவர் அவங்க வாழ்க்கையில் விரும்பலை. நீங்கள் வேத வசனத்திற்கு ஜோசுவாவும் அவன் சொல்கிறான், நானும் என் வீட்டாரமோ என்றா கர்த்தரையே சேவிப்போம், மற்றவங்க எப்படி போனாலும் பரவாயில்ல, நானும் என்னுடைய மனைவியும் பிள்ளைகளும் கர்த்தரையே சேவிப்போன்னு சொல்லி அவன் எப்போ அவனுடைய வார்த்தைக்கு தன்னை ஒப்பு கொடுத்தானோ அப்போ ஆண்டவர் ஜோசுவாவுக்கு மிகப்பெரிய மகிமையை கொடுத்து, ஜோசுவாவை போல அந்த மகிமை நிறைந்த அந்த மனுஷன் அந்த நாட்கள்ல இல்ல. அப்ப யோசிச்சு பாருங்க, பலன் கொடுத்தார், சரீரத்திற்கு பலன் கொடுத்தார். வேதவசனத்துக்கு கீழ்ப்படிந்தால் யோசுவாவுக்கு மட்டும் இல்லாம நீங்க மோசேயுடைய வாழ்க்கையில பார்க்கும் போது 120 வயசுல கூட அவன் பலன் குறுகி போகவில்லை என்று வேதம் சொல்கிறது. ஆனால் இப்போ நம்ம 40 வயசுல என்ன பண்ண முடியல, நடக்க முடியல. பெரிய பெரிய பிரச்சனை வந்துடுது. கேட்டால் வயசாயிட்டு அவிசுவாச வார்த்தைகள் வருது. வயசாயிட்டுன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளே நம்ம எலும்பு தேய்மானத்துக்குள்ளே கொண்டு போயிருந்தோம். வயசாயிட்டுலாம் அதான் எலும்பு தேய்மானம் ஆயிட்டு. நம்மளே அவிசுவாச வார்த்தையை சொன்னால் அவன் சாத்தா என்ன சொல்லுவான், சாத்தா என்ன சொல்லுவான், இவரே இப்படி சொல்கிறாரு, எதுக்கு ஆண்டவரே நீங்கள் இப்படி கொடுக்குறீங்க அவனுக்கு பலன்னு சொல்லி சாத்தானே என்ன பண்ணுறோம், நம்ம வார்த்தையினாலேயே. அதான் பைபிளில் இருக்குது, நம்முடைய வார்த்தையின் நாவுகளில் அதிகாரம் இருக்கிறது. சரியாக பேசுங்க. பிள்ளைகளை பார்த்து சரியாக தான் பேசணும் வார்த்தைகள். உங்களை பார்த்து நீங்கள் பேசுகிற வார்த்தைகளே என்ன பண்ணணும், சரியானதாக இருக்கணும். அதான் தாவீது சொல்கிறாரு, என் ஆத்மாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆத்மாவுக்கே அட்வைஸ் பண்ணுறாரு. நம்ம ஆத்மா தான் முதல் சோல். ஆத்மா, நம்முடைய ஆத்மா தான் முதல்ல ஊழியம் செய்யணும். ஊழியம் எங்கே செய்யணும், பக்கத்து ஊர்லையா, பக்கத்து மாவட்டத்துலையா? முதல் ஆத்மா யார் உங்களுக்கு, முதல் ஆத்மா யார் உங்களுக்கு? நீங்கள் ஊழியம் செய்யணும்னு வாஞ்ச இருக்குதுல்ல, முதல் ஆத்மானு யார்கிட்ட போய் நீங்கள் சுவிசேஷம் சொல்லுவீங்க? உங்கள் ஆத்மா தான் முதலாவது, உங்கள் ஆத்மா. அதனால தான் வேதம் சொல்லுது, நீங்கள் இந்த வசனங்களுக்கு இந்த நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படிந்தால் நான் சொன்ன மாதிரி உன்னை திடப்படுத்துவேன், பலப்படுத்துவேன், பயப்பட வைக்க மாட்டேன், கலங்க வைக்க மாட்டேன், திகைக்க வைக்க மாட்டேன். எத்தனை பேர் கீழ்ப்படுகிறீங்க வசனங்களுக்கு? எனக்கு தெரிஞ்ச ஒரு அங்கிள் இருக்கிற, நான் மீட் பண்ண ஒரு ரொம்ப கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால், அவர் கிட்டத்தட்ட 3 முறை வேதத்தை படித்து முடித்தவர். எத்தனை முறை? 3 முறை படிச்சுக்க, பரவாயில்ல, 3 முறை படித்து முடித்து இப்போ அவர்கிட்ட நான் ஒரு நாள் பேசி கொண்டிருக்கும் போது அவர் சொல்கிறாரு, இயேசுவும் ஒரு கடவுள் தான், மற்ற நிறைய கடவுள்கள் உலகத்தில் இருக்கிறாங்க, அதில் இயேசுவும் ஒரு கடவுள் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அது சொல்லும் போது ஒரு சைடு அங்கே சிகரெட்டை வச்சிருக்கிறார் பக்கத்தில். வாழ்க்கையை பார்த்தேன், என்னடா இப்படி இருக்குது வாழ்க்கை. ஆனால் அவர் சொல்கிறாரு, என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க? 3 முறை 4 முறை பைபிள் படித்து முடிச்சிட்டாரு. ஆனால் அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தை எல்லாம் கடவுள் தான், ஆனால் அதில் இயேசுவும் ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லி எப்படி அவர் பேச முடியுது நீங்கள் நினைக்கிறீங்க? விசுவாசம் இல்லை, வேற வேற ஒரு புக்கை படிக்கிற மாதிரி பைபிளை படிச்சிருக்காரு. வேற என்ன நினைக்கிறீங்க? ஏன் 3-4 முறை பைபிளை படித்தாலும் ஏன் அந்த வார்த்தை அவர்கிட்ட இருந்து வந்தது? படிச்சிருப்பாரு, அதன்படி நடந்திருக்க மாட்டாரு. நீங்க பதில் சொன்ன அத்தனை பேரும் நீங்க என்ன பண்ணணும், அவரை மாதிரி இருக்கக்கூடாது. பைபிள் படிக்கிறோம், ஆனால் வாழ்க்கைக்கென்று நம்ம எடுக்கிறோமா? வாழ்க்கைக்கென்று எடுக்கிறோம்? வாழ்க்கைக்கென்று எத்தனை பேர் நீங்க எடுக்கிறீங்க? இந்த கருப்பு லெட்டரை எடுத்து நம்முடைய இருதயத்துக்கு எத்தனை பேர் அதை நீங்கள் அந்த சாராம்சத்தை கொண்டு வரீங்க?
என்னுடைய வாழ்க்கையை ரட்சிக்கப்படும் போது 2008 வருஷத்தில் ரட்சிக்கப்பட்டேன். அப்போ எனக்கு 22 வயசு. 22 வயசு ஆண்டவர் வந்து முதலாக பேசும்போது ஒரு வசனத்தின் மூலமாக ஒரு சகோதரர், வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்யக்கூடிய ஒரு சகோதரர் பேசுகிறார். என்ன வசனம் பேசினார்னா, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன அப்படிங்கிற வசனத்தை பேசி அதனுடைய சத்தியத்தை எடுத்து சொன்னார். நீ எவ்வளவோ கவலைப்பட்டிருக்கலாம், நிறைய உலகத்துக்காக கஷ்டப்பட்டிருக்கலாம், ஆனால் கடவுளுக்காக ஒன்றும் நீ கஷ்டப்படலையே, நீ கடவுள்கிட்ட என்ன பண்ணுறதில்ல, உன்னுடைய ஜபமே வெறுப்பாக இருக்கிறதுன்னு சொல்லி ஆண்டவர் அன்னைக்கு முகமுகமாய் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட பேசினார். அப்போ என்னுடைய வாழ்க்கை ரட்சிக்கப்பட்டது. அப்போ எனக்கு 22 வயசு. அப்போ யோசிச்சு பாருங்க, அந்த சகோதரர் வந்து சும்மா வசனத்தை மட்டும் பேசியிருந்தார்னா என் வாழ்க்கை ரட்சிக்கப்பட்டிருக்குமா? ரட்சிக்கப்பட்டிருக்கும் இல்லை. அந்த வசனத்தினுடைய சத்தியத்தை எடுத்து அவர் பேசினதுனால என்னுடைய இருதயம் தொடப்பட்டு நான் இயேசு கிறிஸ்துவை என்னுடைய சொந்த இரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டேன். அன்னைக்கு நான் 22 வயசில் நான் ஏற்றுக்கொள்ளும் போது வெறும் 15 நிமிஷம் பைபிள் ஸ்டடியில் தான் என்னுடைய வாழ்க்கை மாறினது. அந்த ஒரு வார்த்தை என்னுடைய 22 வருஷத்தையும் மாற்றி போட்டது. அப்போ ஒரு கரும்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா, கரும்பு அந்த மிஷினில் கொடுக்கும்போது அந்த சாறு வந்து எசன்ஸ் வந்து வெளியே வரும். அந்த எசன்ஸை நம்ம ஊற்றி என்ன பண்ணலாம், எல்லாமே மிக்ஸ் பண்ணி குடிப்பாங்க. அப்போ அது குடிக்கும்போது எப்படி இருக்கும்? டேஸ்ட்டாக இருக்கும். நீ கரும்பை நேரடியாக கடிச்சு சாப்பிட்டா கூட அந்த டேஸ்ட் இருக்காதானே, அந்த சக்கையை புளி அதை நீங்கள் டம்ளரில் ஊற்றி குடிச்சிங்கன்னா அதனுடைய டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ இதே மாதிரி இந்த வசனத்தை எத்தனை பேர் அதனுடைய எசன்ஸை, அந்த கரும்பு சாக்கையை புளிகிற மாதிரி புளிஞ்ச அந்த எசன்ஸை குடிக்கிறீங்க? நீங்கள் இதை கண்ணால் பார்க்கறதுனால ஒன்றும் நடக்க போகிறது இல்லை, காதுகளால் கேட்கறதுனால ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. இந்த வசனத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால் மட்டும்தான் அது உங்களுக்கு கிரியை செய்யும். வாலிபர்கள் நல்லா கேளுங்க. உலக பிரகாரமான அன்புகளுக்கு விலகிருங்கள் என்று வேதம் சொல்கிறது. லௌகீக உலக அன்புக்கு விலகிருங்கள் என்று வேதம் சொல்கிறது. களியாட்டங்களுக்கு விலகிருங்கள். சினிமாக்கள், டிவி, இந்த மாதிரி ஆக்டர்ஸ், அந்த மாதிரி காரியத்துக்கு, களியாட்டங்களுக்கு விலகிருங்கள். பைபிளில் இல்லாத காரியமே இல்லை. இது எத்தனை பேர் கீழ்ப்படுகிறீங்க? இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்தீர்கள் ஆனால் கர்த்தர் நீங்கள் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் ஆச்சரியமான அதிசயமான ஆசீர்வாதங்கள் வாழ்க்கையில் உண்டு பண்ண வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நான் ஒரு வார்த்தைக்கு தான் கீழ்ப்படிந்தேன். ஆண்டவர் எவ்வளவு என்ன ஆசீர்வதித்திருக்கார் தெரியுமா? என்னுடைய சந்ததிகளை ஆசீர்வதித்திருக்கிறார், என் தேவையை சந்தித்திருக்கிறார். ரொம்ப ஒரு புவரான குடும்பத்தில் தான் வந்தேன். ஆனால் இப்போ கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், பிள்ளைகள், மனைவி, எனக்கு கொடுத்த எல்லா ஊழியங்கள், என் மூலமாக ரட்சிக்கப்பட்ட அந்த வாலிபர்கள் எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஒரே ஒரு வார்த்தை தான். அந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியாமல் போயிருந்தேனா வேற எங்கேயோ நான் இந்த நேரத்தில் இருந்திருப்பேன். ஆனால் ஆண்டோடைய கிருபை இருந்ததுனால உங்கள் முன்பாக ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? எங்களை நிறுத்தி இருக்கிறாரு. அப்போ அந்த வார்த்தையை கீழ்ப்படிவது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வார்த்தைகளை நீங்கள் எழுதி வைங்க. உங்கள் தலைமாட்டில் தூங்குற இடத்துல எழுதி வைங்க. கர்த்தர் உங்களுக்காக ஸ்பெஷலாக கொடுக்குற வார்த்தைகள்லாம் நோட் பண்ணி வைங்க. போன வாரம் நம்ம என்ன செய்தி கேட்டோம், அதை கூட நிறைய பேர் என்ன பண்ணியிருந்தீங்க, மறந்து போயிருந்தோம். போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்தி கேட்டோம் அப்படின்னு நான் கேட்டோம்னா என்ன சொல்லுவீங்க? யோசித்து பாருங்க. அப்போ நம்ம வசனங்கள் எவ்வளோ மைண்டில் ஓடுதுன்னு யோசித்து பாருங்க. இந்த வசனங்கள் நம்ம மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குமானால் நமக்கு மெமரி லாஸ் வரவே வராது. இந்த வசனங்களை விட்டுட்டு வாலிப நாட்களில் இச்சையான காரியத்தை யோசிக்கிறோம், பணத்தை யோசிக்கிறோம், வேலை வாய்ப்புகளை யோசிக்கிறோம், அந்த வெண்ணிலா சொன்ன மாதிரி படிப்புன்னு படிப்பே யோசிக்கிறோம்னா கடைசியில் மெமரி லாஸ் தான் வரும். ஒரு தேங்காவை நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேங்காய் நீங்கள் உடைச்சிங்கன்னா அந்த ஒயிட் கலரில் இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். தேங்காய் தெரியுங்களா? நீங்கள் உடைச்சிங்கன்னா எப்படி இருக்கும்? உள்ள ஒயிட் கலரில் இருக்கும் தேங்காய். ஏன் ஒரு சுத்தமாக இருக்குது? உள்ள அந்த தேங்காய் தண்ணி அப்படி அங்கேயும் இங்கேயும் அசையும் போது அந்த தேங்காயில் உள்ள எல்லா அழுக்கையும் எடுத்துருது. அதனால நம்ம தேங்காய் உடைக்கும் போது சுத்தமாயிருது. இதே மாதிரி நம்முடைய மூளையில இந்த வசனத்தை எப்பொழுதும் தியானித்து கொண்டு இருப்பீர்களானால் இந்த மூளையும் நம்ம உடம்பும் ஆவியும் ஆத்மாவும் சுத்திகரிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறதுனால நீங்க எப்பொழுதும் சுத்தமாவே இருக்கிறீங்க. அப்போ வந்து ஆண்டவர் வரும்போது அவரை நீங்கள் பார்க்க முடியும். இந்த தேங்காய் எப்படி ஒயிட்டாக இருக்குதோ அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையும் ஒயிட்டாக இருக்கும். அப்போ ஆண்டவர் வரும்போது உங்கள் கண்கள், அந்த ஒயிட்டான கண்கள் அந்த ஒளியை நோக்கி பார்க்க முடியும். உங்கள் கண்கள் இருளடைந்ததுன்னா ஆண்டவர் வரும்போது அவர் எப்போ வந்தாருன்னு தெரியாது, எப்போ போனார்னு தெரியாது. அப்போ ஆண்டோடைய 2ஆம் வருகைக்கு எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஆண்டுடைய வருகைக்கு மிகப்பெரிய ஆயத்தம் எதுனா, நீங்கள் வேத வசனங்களுக்கு
கீழ்ப்படுகிறது ரொம்ப ரொம்ப ஆயத்தமா இருக்கிறது. இந்த ஒரு காரியத்தில் ரொம்ப பலகீனமா இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் வெளிப்படுத்தினார். வேதவசனத்தில் கீழ்ப்படிவதற்கு ரொம்ப பலகீனமா இருக்கிறீங்கன்னு சொல்லி ஆண்டவர் வெளிப்படுத்தினார். வேதவசனங்களை அசால்ட்டா கேட்கிறோம், வேதவசனத்தை அசால்ட்டா பேசுகிறோம், அசால்ட்டா படிக்கிறோம், அசால்ட்டா பார்க்குறோம், நம்ம வாழ்க்கையும் அசால்ட்டா இருக்குது. ஆனால் உங்களுக்கு ஒரு பெரிய ஆலோசனை நான் சொல்ல போறேன். என்னுடைய வாழ்க்கையில் 1 அதிகாரம் 2 அதிகாரம் படிக்கும் போது நான் பார்த்த ஆசீர்வாதத்தை காட்டிலும் தினமும் 5 அதிகாரம் நான் எப்போ படிக்க ஆரம்பித்தனோ அதுக்கப்புறம் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு இருக்கிறது. உங்களுக்கு நான் சொல்றேன், டெய்லி நீங்க குறைந்தது 5 அதிகாரம் நீங்க படிப்பீர்கள் என்றால் அதுக்கப்புறம் ஒரே மாசத்துல உங்க வாழ்க்கை எப்படி மாறுகிறது என்று பாருங்க. உங்க வாழ்க்கை எப்படி மாறுது என்று பாருங்க. 1 மாசம் போதும், 30 நாள் எடுத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொரு நாள் 5 அதிகாரம் நீங்க படிச்சுட்டு 31வது நாள் நீங்க பாருங்க, நிறைய காரியத்தில் ஆண்டவர் சமாதானத்தை கொடுத்திருப்பார். இந்த வசனம் 30, 60, 100 வாழ்க்கையில கிரியை செய்யக்கூடியதா இருக்கும். நான் இங்கே வரும்போது என்ன பேசணும்னு சொல்லி நான் வேற விதமாக தான் யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன ஆலோசனை கொடுக்கலாம் ஆண்டவரே, என்ன பண்ணலாம், அவங்க ஊழியம் செய்ய வைக்கிறதுக்கு தான் ஆலோசனை கொடுக்கணும்னு என்னுடைய திட்டமாக இருந்தது. ஆனால் ஆண்டவர் சொன்ன வசனங்கள் வேறு விதமாக இருந்தது. மனுஷன் நினைப்பதற்கும் ஆண்டவர் நினைப்பதற்கும் வித்தியாசங்கள் உண்டு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தது இதுதான், நீ வேத வசனங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிவீர்கள். ஆனால் அதான் தாவீது சொல்றாரு, கர்த்தர் என் மேய்ப்பனா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தரிடத்துல வார்த்தை இருக்குது, ஒளி இருக்குது. அவர் என்னுடைய மேய்ப்பனா இருக்கிறதுனால நான் எந்த விதத்திலையும் தாழ்ச்சி அடையவில்லை. அப்போ பாருங்க, தாவீது வாழ்ந்த காலத்தில் எத்தனையோ நல்லவர்கள் இருந்திருப்பாங்க, பரிசுத்தவான்கள் இருந்திருப்பாங்க, போர் சேவர்கள் இருந்திருப்பாங்க, பலசாலிகள் இருந்திருப்பாங்க, நல்ல டேலண்ட் உள்ளவங்க, தாளந்து உள்ளவர்கள் இருந்திருப்பாங்க. யாரையும் பார்த்து அந்த தாவீது இவன் என்னுடைய மேய்ப்பன், இவன் என்னுடைய ரோல் மாடல், இவன் என்னுடைய முன்மாதிரின்னு சொல்லல. தாவீது என்ன சொல்றாரு? சங்கீதம் 23 அதிகாரத்துல, கர்த்தர் என் மேய்ப்பனா இருக்கிறார், நான் தாழ்ச்சி. எத்தனை வாலிபர்கள் நீங்க சொல்றீங்க கர்த்தர் என்னுடைய முன்மாதிரின்னு? எத்தனை வாலிபர்கள் சொல்ல முடியும்? யோசிச்சு பாருங்க. அநேகர் நீங்கள் நிறைய சயின்டிஸ்ட் தானே வச்சுட்டு இருக்கோம். கேட்டால் அந்த ஆக்டர் என்னுடைய ரோல் மாடல், இந்த ஆக்டர் என்னுடைய ரோல் மாடல், என்னுடைய அம்மா என்னுடைய ரோல் மாடல், என்னுடைய அப்பா என்னுடைய ரோல் மாடல், அந்த அதிகாரி என்னுடைய ரோல் மாடல், இந்த கலெக்டர் என்னுடைய ரோல் மாடல். அப்படி தான் நம்ம வச்சுட்டு இருக்கிறோம். ஆனால் தாவீது என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா? அவர் கர்த்தரை முன்மாதிரியாக வச்சதுனால அவர் ராஜாவாக உயர்த்தப்பட்டார். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை நம்ம மேப்பனா வைக்காததுனால நம்ம ராஜாவாக முடியல. என்ன பண்ணுறோம்? இருக்கிற மாதிரியே இருந்துட்டு இருக்கிறோம். அப்போ 3வதாக ஆண்டவர் சொன்ன மிகப்பெரிய ஒரு ஆலோசனை, பரலோக ராஜ்யத்திலிருந்து கொடுக்கப்படுகிற ஆலோசனை, நீங்கள் வேத வசனத்தில் கீழ்ப்படிந்திருப்பீர்கள். ஆனால் இந்த ஜோசுவா எப்படி ஞானத்தினாலே நிரப்பப்பட்டானோ அதே போல நீங்கள் ஞானத்தினாலே நிரப்பப்பட்டு கர்த்தர் சொன்ன அத்தனை வாக்குத்தத்தங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கடைசியாக ஒரு காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அது என்னவென்று நம்ம படிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 33வது வசனத்தை எல்லாம் படிக்கலாமா? மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கடைசியாக ஆண்டவர் சொன்ன மிகப்பெரிய ஆலோசனை இதுதான், தேவனுடைய ராஜ்யத்துக்கு உரியவைகளை நீங்கள் தேட வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்துக்கு உரியவைகளை நீங்க தேடாம எனக்கு அதை தாங்க ஆண்டவரே, இதை தாங்க ஆண்டவரே அதிகமா நீங்க கேட்கிறீங்கன்னு சொல்லி ஆண்டவர் வெளிப்படுத்தினாரு. நீங்க அதை தாங்க ஆண்டவரே, எனக்கு காரை தாங்க, பைக்கை தாங்க, சைக்கிளை தாங்க, பணத்தை தாங்க, நல்ல வேலை வாய்ப்பை தாங்க, சரீரத்துக்கு சுகத்தை தாங்க, ஏகப்பட்ட ஜப குறிப்பு இருக்குது. அவங்க ஜப குறிப்பெல்லாம் பார்த்தா எண்ணில் அடங்காத ஜப குறிப்பு இருக்கு. ஆனா நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு உரியவர்களை ஒரு நாளும் என்ன பண்றதுல கேட்கிறவர்களா இல்லாதபடி குறை உள்ளவர்களா இருக்கிறோம் என்று ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அப்ப தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களை விட்டுட்டு மற்றதுல என்ன பண்றோம்? நம்ம முக்கியமாக கேட்கிறவர்களாக இருக்கிற அந்த காரியத்திலிருந்து நம்ம மாற வேண்டும் என்று ஆண்டவர் வெளிப்படுத்தினார். இதான் கடைசியாக சொல்லப்பட்ட ஒரு ஆலோசனை. தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் முதலாவது தேடுங்கள். தேவனுடைய ராஜ்யம் அவருடைய நீதியில தான் பரிபூர்ணமும் சமாதானமும் இருக்கிறது. அதில் தான் நமக்கு பலனும் ஆசீர்வாதமும் இருக்கிறது. அதில் தான் நமக்கு மகிமையும் புகழும் இருக்கிறது. அதை தேடுகிறவர்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் தேடுவீர்கள் ஆனால் உங்களுடைய இருதயம் முக்கிய பொருளாக இயேசு கிறிஸ்து இருப்பாரானால் உங்களுடைய கண்கள் எப்பொழுதும் இந்த தாவீது எப்படி என்னுடைய மேய்ப்பன் சொல்லி அந்த வசனத்தில் சொல்லப்பட்டதன்படி நம்முடைய கண்கள் எப்பொழுதும் இயேசுவை பார்க்கக்கூடிய கண்களாக இருக்குமானால் இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். அதை வேதம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது
அவைகள் இவைகள்னு சொல்லப்படல. உலகத்துல உரியவைகளும் பரலோகத்துல உரியவைகளும் கூட கொடுக்கப்படும். இந்த வசனங்களுக்கு இந்த நாளிலும் கூட அவங்களுக்கு ஒப்பு கொடுங்க. இருதயத்தை ஒப்பு கொடுங்க. உங்களுடைய கண்ட்ரோலை படுத்துங்க. ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுங்க. முதலாவது நம்ம சொன்ன மாதிரி ஜெபம். இந்த ஜெபத்தில் அவங்களை பலப்படுத்திக் கொள்ளுங்க. இரண்டாவது ஆண்டுடைய சித்தத்தை செய்வதற்கு எப்பொழுது முக்கியத்துவம் கொடுங்க. மூன்றாவதாக வசனத்துக்கு கீழ்ப்படிவதை எப்பொழுது முக்கியத்துவம் கொடுங்க. நான்காவதாக தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளையே யோசிங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களை கட்டி எழுப்புவதற்கு யோசிங்க. மற்ற காரியத்தை அதை தாங்க இதை தாங்க நீ கேட்கவே வேண்டாம். நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களை தேடும் போது நீங்க கேட்கறதுக்கு முன்னதாகவே ஆண்டவர் என்ன பண்றாரு? உங்களுக்கு கொடுக்கிறவரா இருக்கிறாரு. அதனால நீங்க எந்த உலகத்துல இருக்காத அநேக காரியங்களை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டாம். கண்ணீர் சிந்த வேண்டாம். நீங்க அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி கலக்கம் அடைய வேண்டாம். நீங்க தேவனுடைய ராஜ்யத்தை மாத்திரம், இயேசு மாத்திரம் முன் நிறுத்துங்க. இதை தான் ரொம்ப அழுத்தமாக ஆண்டவர் நீங்க ஆலோசனையாக கொடுக்கிறாரு. இந்த வசனத்தை கேட்ட நீங்களும் இந்த சபையினுடைய கட்டடங்களும் பாக்கியம் உள்ளது. அது அப்படியாக நிறைவேறும். ஏனென்றால் இது மனுஷனுடைய சத்தம் அல்ல, இது வேத வசனத்திலிருந்து எடுத்து வாசித்த வசனம். இந்த வசனம் உங்களுக்கு 30, 60, 100 கனி கொடுக்கும். நான் சொன்னது மாதிரி சில ஆலோசனைகளை உங்களுக்கு சொன்னது மாதிரி அதை நீங்க கண்டிப்பாக கீழ்ப்படிங்க. இந்த ஒரே மாதத்துல 31வது நாள் நீங்க பார்க்கும் போது அநேக காரியத்தில் ஆண்டவர் உங்களை சமாதானப்படுத்தி குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? ஒவ்வொருவரும் கண்களை மூடி. இன்னைக்கு கேட்ட வசனத்துல கண்டிப்பாக கர்த்தர் உங்களிடத்துல பேசியிருப்பார் என்று எனக்கு தெரியும். கர்த்தர் உங்களிடத்துல வித்தியாசமாக பேசியிருப்பார். உங்களிடத்துல தனிப்பட்ட முறையில் எதை பேசினாரோ அதை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இதை நீங்கள் இன்னைக்கு பேசுனீங்க அப்பா, இந்த காரியத்தில் என்னை மாற்றிக்கொள்ளுகிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணலாமா? ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுங்க. இந்த நேரத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்க. ஆண்டவரே, நான் ஜெபத்தில் குறைவுள்ளவனா இருக்கிறேன், என்னை மன்னிங்க அப்பா. எத்தனையோ பலகீனம் உள்ளவர்கள் கூட நல்லா ஜெபிக்கிறாங்க அப்பா. எத்தனையோ பலகீனம் உள்ளவர்கள், வயதானவர்கள் கூட நல்லா ஜெபிக்கிறாங்க அப்பா. வாலிப நாட்கள் இருக்கிற நாங்க ஜெபிக்காதவர்களா இருக்கிறோம். மன்னிங்க அப்பா. இரத்தத்துக்குள்ளாக ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணலாமா? நம்ம கேட்ட அந்த வார்த்தைக்குள்ளாக நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஜெபத்துல குறை உள்ளவர்களை ஆண்டவரே நீங்க பலப்படுத்துங்க. மனுஷ பலத்தினால ஜெபிக்கிறவர்களாக அல்ல ஆண்டவரே, தேவன் கொடுக்கிற பலத்தினால ஜெபிக்கிற பலம் என்று ஒன்று உண்டு. அதை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக உம்முடைய ஊழியக்காரனாக அவர்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ரீசா தனகாபா ரீலா தடனகாபா. இயேசுவின் இரத்தத்தை அவர்கள் மேல நாங்கள் பூசுகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் இரத்தத்தை விசுவாசத்தோடு அவர்கள் மேல நாங்கள் தெளிக்கிறோம் தகப்பனே. குடும்பங்களை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஜப குறிப்புகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தேவ சித்தத்தை கேட்காம எத்தனை இடங்களுக்கு நம்ம ஓடுகிறோம், எத்தனை இடங்களுக்கு அவசரமாக நிறைய காரியங்களை நம்ம செய்கிறோம். தேவ சித்தத்தை நீங்க கேட்கிறீங்களா? ஒப்பு கொடுங்க. யாருமே கண்ணீர் விடலையே. உங்க வாழ்க்கைக்காக கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கை அது. நீங்க தேவன் வரும்போது, இரண்டாவது வரிகளை வரும்போது நீங்க கைவிடப்பட்டா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. நமக்கு தேவனுடைய ராஜ்யம் தான் முக்கியம். நமக்கு பணம் பொருள் எல்லாம் கொடுப்பதற்கு ஆண்டவருக்கு லேசான காரியம். அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய சித்தத்தை செய்யாம நிறைய செஞ்சிருக்கிற ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிற அப்பா, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. இங்க இருக்கிற குடும்பங்கள் எல்லாரும் மற்றவங்கள மாதிரி இல்லாம இவங்க தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு முதல் இடத்தை கொடுப்பதற்கு கிருபை செய்யுங்க அப்பா. தகப்பனே, துதிக்கிற ஒவ்வொரு அந்நிய பாஷைகளை பேசி எங்களை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லலாமா? ஒவ்வொருவரும் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரே சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நம்முடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம், வாலிபர்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனும் சித்தம் நிறைவேறட்டும். உம்முடைய சித்தம் பெரிதானவைகள், உம்முடைய சித்தம் ஆசீர்வதிக்கப்பட்ட சித்தம். உம்முடைய சித்தம் எங்களை ஆசீர்வதிக்கிறது தகப்பனே. எங்களை புறம்பே தள்ளாத சித்தம் அப்பா, எங்களை புறம்பே தள்ளாத சித்தம் ஆண்டவரே. எங்களை நோய்களை குணப்படுத்தக்கூடிய சித்தம் ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிக்கிற சித்தம் ஆண்டவரே. அந்த சித்தத்தை இவர்கள் ஒவ்வொரு பெற்றுக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். இரக்கம் பாராட்டுங்க அப்பா. மகிமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. தயவு வெளிப்படட்டும் அப்பா. இவருடைய தேவைகள்
படட்டும் ஆண்டவரே. உம்முடைய மகிமை வெளிப்படட்டும், உம்முடைய காருண்யம் வெளிப்படட்டும், உம்முடைய இரக்கங்கள் வெளிப்படட்டும் அப்பா. உம்முடைய அன்பின் வல்லமை வெளிப்படட்டும் அப்பா. உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா, உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க அப்பா, பலப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. உம்முடைய மகிமை வெளிப்படட்டும் அப்பா, உம்முடைய காருண்யம் வெளிப்படட்டும், உம்முடைய கிருபைகள் வெளிப்படுவதாக, உம்முடைய அன்பின் வல்லமை வெளிப்படட்டும் என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க, பலப்படுத்துங்க தகப்பனே. வேத வசனம், வேத வசனத்துக்கு கீழ்ப்படியாதவங்க ஒப்பு கொடுங்க. வேத வசனத்துக்கு கீழ்ப்படியாதவங்க ஒப்பு கொடுக்கலாமா? ஒவ்வொரு ஒப்பு கொடுக்கலாமா? சின்ன வார்த்தைக்கு கூட நான் கீழ்ப்படிய முடியல, என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. சின்ன சின்ன ஆலோசனைக்கு கூட என்னால கீழ்ப்படிய முடியல நினைக்கிறீங்களா? கண்ணீரோடு ஒப்பு கொடுங்க, கண்ணீரோடு ஒப்பு கொடுங்க. ஆவியானவர் பேசும் போதெல்லாம் கீழ்ப்படியாம இருந்தீங்கன்னா ஆவியானவர் வரும்போது எப்படி நம்ம அவரை பார்க்க முடியும்? அவருடைய மகிமையில எப்படி நம்ம பிரவேசிக்க முடியும்? அவருடைய மகிமை மிக பெரிதானவைகள். இயேசு வல்லமை உள்ளவர். ஆண்டவரே, துதிக்கிறோம் தகப்பனே, துதிக்கிறோம் தகப்பனே. வேத வசனத்துக்கு கீழ்ப்படிய கிருபை செய்யுங்க அப்பா, கீழ்ப்படிய கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு வேத வசனத்துல கீழ்ப்படியாதவரா இருக்கிற காரியங்கள் மாறுமடியாய் செபிக்கிறோம் அப்பா, மாறுமடியாய் செபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, வேத வசனத்துக்கு கீழ்ப்படியாத வாலிபர்களை ஒப்பு கொடுக்கிற தகப்பனே, வாலிபர்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, வாலிபர்கள் மாறுமடி செபிக்கிறோம். வாலிபர்கள் 30, 60, 100 எழும்பட்டும் அப்பா. வாலிபர்கள் கனி உள்ள வாழ்க்கை பெற்றுக் கொள்ளட்டும் அப்பா. இயேசு எப்படிப்பட்ட வல்லமை உள்ளவர் என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ளட்டும் அப்பா. இயேசு எப்படிப்பட்ட சமாதானத்தை வைத்திருக்கிறார் என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. எங்க சபை வாலிபர்களை ஆசீர்வதிங்க அப்பா, ஆசீர்வதிங்க அப்பா. பல கவலைகள், கஷ்டங்களை மறந்து விடுங்க. குடும்ப கவலைகளை மறந்து விடுங்க. குடும்பத்தில் காணப்படுற தேவைகளை நினைக்காதீங்க, அதை நினைக்காதீங்க. கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உம்முடைய வசனத்துக்கு மட்டும் நான் கீழ்ப்படுகிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கலாமா? அந்த வார்த்தையை சொல்லுங்க, வாலிபர்கள் சொல்லுங்க. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறாப்பா, என்னை ஒப்பு கொடுக்கிறாப்பா. அந்த வார்த்தை இயேசுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, அந்த வார்த்தை இயேசுக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லலாமா? அந்த வார்த்தையை ஜெபத்துல சொல்லுங்க. ஆண்டவரே, உம்முடைய வசனங்களுக்கு கீழ்ப்படும்படியா எங்களை ஒப்பு கொடுக்கிறாப்பா, எங்களை ஒப்பு கொடுக்கிறேன். பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன், குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறேன், சின்ன பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன், ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. எங்களை புறம்பே தள்ளாத உம்முடைய வசனம் ஆண்டவரே, எங்களை உயிர்ப்பிக்கிற உங்களுடைய வசனம் ஆண்டவரே, எங்களை உருவாக்குகிற உங்களுடைய வசனம் ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிற தகப்பனே. ஆண்டவரே, இந்த வசனம் எல்லாம் அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் ஆண்டவரே. அந்த வசனங்கள ஜீவன் இருக்கிறது அப்பா. அந்த வசனத்துல ஆண்டவரே பேய்களை துரத்தக்கூடிய வல்லமை இருக்கிறது ஆண்டவரே. துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா, அந்த வசனத்தை பிடித்துக் கொள்ள ஆண்டவர் ஞானத்தின் வல்லமை வெளிப்படுவதாக, உம்முடைய அன்பின் வல்லமை பிள்ளைகளுக்கு வெளிப்படட்டும் அப்பா. உம்முடைய இரக்கங்கள் வெளிப்படட்டும் ஆண்டவரே. இந்த வசனங்கள் 30, 60, 100 ஒவ்வொருத்தரோடு கூட இடைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருத்தருக்கும் ஆசீர்வாதமான நாளாக இந்த நாள் அமைந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. துதிக்கிறோம் தகப்பனே. ரட்சிப்பு இன்னைக்கு வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ரட்சிப்பு இன்னைக்கு வந்தது என்று வேதம் சொல்லுகிற பிரகாரமாக பிள்ளைகள், வாலிபர்கள், குடும்பங்கள் ஆண்டவரே உம்முடைய வசனத்துல ரட்சிக்கப்படட்டும். வசனம் வாசிக்கிறதுல ரட்சிக்கப்படட்டும் அப்பா. வசனத்தை கீழ்ப்படுகிறதுல ரட்சிக்கப்படட்டும். தேவ சித்தம் செய்யறதுல ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, துதிக்கிறோம் தகப்பனே, துதிக்கிறோம் தகப்பனே. நல்ல ஜெபிக்கிற காரியத்துல ரட்சிப்பு அடையும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. கடைசி காரியம், தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களை சிந்திங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களை சிந்திப்பதற்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உலக காரியங்களை குறித்து எப்பொழுது கலங்காதீங்க. உலக காரியத்தை குறித்து எப்பொழுது பயப்படாதீங்க. உலக காரியத்தை குறித்து எப்பொழுது சிந்திக்காதீங்க. அதிகமாக நீங்க சிந்திப்பீர்கள் ஆனால் அது உங்களுக்கு நிறைய நோய்களையும் பலகீனத்தையும் கொண்டு வரும். ஆனால் வேத வசனத்தை, தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவர்களை நீங்கள் சிந்திப்பீர்கள் ஆனால், அதை நீங்கள் சிந்திப்பீர்கள் ஆனால் தேவன் நடத்துகிற விதங்கள் வித்தியாசமாக இருக்கும். கேளுங்க, கேளுங்க. ஒரு நிமிஷம், கடைசியாக 2 நிமிடம் கேட்கலாமா? ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறப்பா. ஆண்டவரே, எங்கள் பலகீனங்களை ஒப்பு கொடுக்கிறேன், எங்கள் பாவங்கள், குற்றங்களை ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய தேவனுடைய ராஜ்யத்திற்கு விரோதமாக நாங்கள் சிந்தித்த பாவங்களை, ஜெபிக்காத பாவங்களை, குற்றங்களை, குறைகளை ஒப்பு கொடுக்கிறோம். அநியாயங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. வேத வசனங்களுக்கு விரோதமாய் நடந்ததை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. நீதிக்கு விரோதமாய் நடந்ததை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ரிசி தீனி லரா டனகாபா ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆசீர்வதிங்க
ஆசீர்வதிங்க. கேட்ட காரியங்களை பலப்படுத்துங்க அப்பா. கேட்ட வசனத்துல உருவாக்குங்க அப்பா. கேட்ட வசனத்துல உருவாக்குங்க அப்பா. ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். உடைய மகிமையின் காருண்யம் வெளிப்படுவதாக, உடைய அன்பின் வல்லமை வெளிப்படட்டும் அப்பா. இவர்கள் எழும்பி பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. இந்த பகுதிகளில் இவர்கள் எழும்பி பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே, ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே, ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அந்த அன்பின் வல்லமையில ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. உடைய காருண்யத்தின் கிருபைகளில் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. உடைய மகிமையின் வல்லமையில ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே, ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே, ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. நிறைய வாலிபர்கள் குடும்பத்தோடைய வருமானங்களையும் குடும்பத்தோடைய தன்னுடைய தாய் தகப்பன் பலகீனமா இருக்கிறது எப்பொழுது நினைத்து கவலைப்படுகிறீங்க. அது கவலைப்படாதிருங்க. இன்னைக்கு வேதம் சொன்னது அல்லவா, நீ பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். தேவனை நோக்கி நீங்கள் கேட்டு கேட்டு எல்லா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அர்ப்பணிங்க. எல்லாத்தையும் கேட்டு கேட்டு பெற்றுக்கொள்ளும்படியான ஜப வாழ்க்கையில ஆண்டவரே என்னை தருகிறோன்னு சொல்லுங்க, எங்களை தருகிறோம் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. துதிக்கிறோம் அப்பா. அநேகர் பலகீனத்தை நினைத்து கவலைப்படுகிறீங்க. பலகீனத்தை நினைத்து கவலைப்படாதிருங்க. உங்க முட்டு வலி சரியாகும், உங்க முட்டு தேய்மானம் சரியாகும். இயேசுதான் உங்க இரத்தங்களை உண்டு பண்ணினார் அல்லவா. இயேசு உங்களுடைய நரம்புகளை உண்டு பண்ணினார், உங்க சதைகளை உண்டு பண்ணினார். கர்த்தர் நம்முடைய எலும்புகளை உண்டு பண்ணினார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உங்க பலகீனத்தை நினைத்து கவலைப்படாதிருங்கள். ஆண்டவரே மே துதிக்கிறோம் அப்பா. யார் யார் என்னென்ன பலகீனத்தில் இருக்கிறார்களோ விடுதலை உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படிப்பட்ட நல்ல ஆலோசனைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறீங்க தகப்பனே. இந்த நாளில் ஒவ்வொருவரும் பலகீனங்கள் மாறி தகப்பனே உங்களுடைய சத்துவங்களை பெருக பண்ணுங்க, சத்துவங்களை பெருக பண்ணுங்க, பலனை பெருக பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. பயமுள்ள வாழ்க்கை, அந்த பயத்தை எடுத்து போடுங்க. ஞானத்தோடு நடந்து கொள்ள, ஞானத்தோடு நடந்து கொள்ள ஒவ்வொருத்தருக்கு மேலே அபிஷேகம் ஊற்றப்படுவதாக. அபிஷேகம் ஊற்றப்படட்டும் அப்பா, அபிஷேகம் ஊற்றப்படட்டும் தகப்பனே. துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் தகப்பனே, துதிக்கிறோம் தகப்பனே. இந்த சபையை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே அப்பா. சபையை ஆசீர்வதிங்க. அநேக குடும்பங்கள் ரட்சிக்கப்பட்டு சபையோடு சேர்த்து கொள்ளப்படும்படியாக இந்த புதிய வருஷம் ஆண்டவரே அப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தோடு இந்த சபை ஆரம்பிக்கப்படட்டும் ஆண்டவரே. புதிய வாக்குத்தத்தத்தோடு அப்பா, உன்னதமான வாசனங்களோடு, உண்மை உள்ள வசனத்தோடு ஆண்டவரே இந்த சபை இன்னும் ஆசீர்வதிக்கப்பட்டு பெருகும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரும் உங்க சபைக்காக ஜெபம் பண்றீங்களா? உங்க சபைக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த சபையை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கண்ணீரோடு ஜெபம் பண்ணலாமா? யாருமே சபைக்காக அழ மாட்டீங்களா? ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே இந்த சபையை நீங்க ஆசீர்வதிங்க, இந்த பலப்படுத்துங்க அப்பா. எங்க சபையில் அநேக குடும்பங்கள் வந்து இணைந்து கொள்ளும்படியாய் கிருபை செய்யுங்க அப்பா. இந்த சபை நிரம்பி வழிமடியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எத்தனையோ பேர் ஆண்டவர் அறியாம இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் ஆண்டு அறியாம இருக்கிறாங்க அல்லவா. ஆண்டவரே வரட்டும் அப்பா, அவங்க ரட்சிக்கப்பட்டு வரட்டும் ஆண்டவரே, வரட்டும் அப்பா, வரட்டும் அப்பா. துதி ஆண்டவரே தகப்பனே, இந்த இடத்துல எங்களை எழும்பி பிரகாசிக்கும்படியாக கிருபை செய்யுங்க அப்பா. துதிக்கிறோம், துதிக்கிறோம். எத்தனையோ எதிர்ப்புகள் இருக்கிறது அல்லவா, அதெல்லாம் உடைத்து ஜெபம் பண்ணுங்க. எதிர்ப்புகள் மாறட்டும் ஆண்டவரே. சபைக்கு விரோதமான எதிர்ப்புகள் உடைக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. எல்லா வன்கண்களுக்கும் எரிச்சல்களுக்கும் பொறாமைகளுக்கும் விலக்கி காத்துக்கொள்வீராக அப்பா. ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. சபை உம்முடைய மனவாட்டியா இருக்கிறது, சபை உம்முடைய மனவாட்டியா இருக்கிறது ஆண்டவரே. துதிக்கிறோம் தகப்பனே. பாஸ்டர் அம்மாக்காக, ஐயாக்காக ஜெபிக்கலாம் ஆண்டவரே. பாஸ்டர் அம்மா ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வல்லமையின் கிருபைகள் வெளிப்படட்டும் அப்பா. அவருடைய ஊழியத்தில் ஆண்டவர் அநேகர் உதவி செய்யும்படியாய் எழும்பும்படியாய் ஜெபிக்கிறப்பா. தேவைகள் சந்திக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. வரங்களினால நிரப்பப்படட்டும், ஒவ்வொருவரும் வரங்களினால நிரப்பப்படட்டும் அப்பா. பாஸ்டர் அம்மா, விசுவாசிகள், பிள்ளைகள், வாலிபர்கள் வரங்களினால நிரப்பப்படட்டும், வல்லமைகளினால நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. தீர்க்க தரிசன வரங்களினால ஒவ்வொருத்தையும் அலங்கரிங்க ஆண்டவரே. தீர்க்க தரிசன வரங்களை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளட்டும். அந்நிய பாஷை வரங்களை ஒவ்வொருவரும் துதிக்கிறோம் ஆண்டவரே. அந்நிய பாஷை வரங்களை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. உடைய வரங்கள் வல்லமைகள் அளவில்லாமல் இந்த இடத்துல ஊற்றப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே ஊற்றப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே எங்க வாலிபர்கள் சொப்பனங்களை காணும்படி செய்யுங்கப்பா. எங்க வாலிபர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லும்படியாய் மாறுவார்களாக.
இவர்கள் ஆண்டவர் சுகமளிக்கும் வல்லமையை பெற்றுக்கொள்வார்களாக ஆண்டவரே. ரிசா தனரபா கலரா தடன கபா ரிசிதி நிக்கேபே ரேலேசே தேனக்கேபே ரலா தடன காமாபா ரபா தீன கலரா தடன கபா. சபையுடைய அன்பின் வல்லமையினால நிரப்பப்படுவதாக, உடைய பிரசன்னத்தினால நிரப்பப்படுவதாக, உடைய கிருபைகளின் வல்லமையினால நிரப்பப்படும்படியாய் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறோம் தகப்பனே. உடைய மகிமையின் வல்லமை, உடைய காருண்யத்தின் வல்லமை நிரப்பப்படுவதாக, உடைய அன்பின் வல்லமை நிரப்பப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. வாலிபர்கள் எழும்பட்டும் அப்பா, வாலிபர்கள் எழும்பட்டும் தகப்பனே. உடைய வல்லமையின் அக்கினியில ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. வாலிபர்கள் உம்மால் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. தேவனால் கொடுக்கப்படுகிற பலத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. துதிக்கிறோம் 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 தகப்பனே. கண்கள்ல தகப்பனே, உம்முடைய கண்கள்ல கடத்த இரக்கங்களுக்காக நன்றி ஆண்டவரே. எங்க மேல இறக்க வச்சு எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. சபையாரை பலப்படுத்தினதுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, நீங்க வரும்போது நீங்க கண்களை பார்க்க முடியாது, எங்களை பரிசுத்தப்படுத்திட்டீங்க அப்பா. நீங்க வரும்போது உங்களுடைய சத்தத்தை கேட்க முடியாது, என் காதுகளை பரிசுத்தப்படுத்திட்டீங்க அப்பா. நீங்க வரும்போது இருதயம் உங்களுடைய இருதயத்தோடு இணைந்து கொள்ள முடியாது, நீ பரிசுத்தப்படுத்திட்டீங்க அப்பா. இதுக்கப்புறம் நாங்க சோம்பேறியா இருக்காதபடிக்கு எங்களை நீங்க எல்லாவற்றையும் உற்சாகப்படுத்தி பலப்படுத்த போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிறோம் தகப்பனே. நாங்கள் ஆண்டவர் மண் என்பதை நினைவு கூறுகிறோம் அப்பா. நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும் ஆண்டவரே. நீர் எங்களை வந்து ஆசீர்வதித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீங்க இப்போது உலாவி கொண்டு இருக்கிறீங்க அப்பா. உங்களுடைய ஒளியுள்ள முகம் எங்களோடு கூட பிரகாசித்து கொண்டு இருக்கிறது. உம்முடைய ஒளி எங்களை ஜீவன் ஊட்டினது, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய கரங்களில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா, எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எங்களுடைய துதியும் கனமும் மகிமையும் உமக்கே உம்முடைய பிரசனத்தோடு தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே இந்த சபையை, சபையுடைய குடும்பங்களை, பிள்ளைகளை, விசேஷமாக வாலிபர்களை, போதகரை நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமீன் ஆமீன்.